நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிணற்றில் இருந்து நிதி நிறுவன உரிமையாளர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். விவரங்களை வழங்கலாம். கரூர் மாவட்டம் வாங்கல் அருகே உள்ள பூச்சிப்பாளையம் கிராமத்தில் உள்ள கிணற்றில் மூழ்கிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வாங்கல் காவல்துறை போலீசார் கிணற்றில் இருந்த உடலை மீட்ட போது உடலில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் வாய் கட்டப்பட்ட நிலையிலும் சடலமாக கிடந்தது கண்டறியப்பட்டது. உயிரிழந்த சுப்பிரமணிய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கரூர் காந்திராம் அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உடல் கிடந்த கிணற்றில் மேட்டு பகுதியில் மணிப்பர் செருப்புகள் கிடந்தன. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திய போது வாங்கல் அருகே உள்ள முனிப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியனும் தெரியவந்துள்ளது. இவர் நிதி நிறுவனம் நடத்தி வருவதாகவும் நேற்று முன்தினம் இரவுக்கு வீட்டுக்கு திரும்பாத நிலையில் தெரியவந்துள்ளது. சுப்பிரமணியை கை கால் வாய் கட்டி கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர். தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது கொடுக்கல் வாங்கல் தகராறில் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எது காரணமா என பல்வேறு கோணத்தில் வாங்கல் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.